புத்தண்ண, உன் மேல கை வச்சவன நாங்க மதுரையில வச்சு போட்டு தள்ளது என்னவோ உண்மைதான். ஆனா அதுக்கு காரணமான செல்வத்தை நாங்க ஒண்ணும் பண்ணல. அப்ப அவனை தூக்குனது யாரு? நான் பெருமாள் பேசுறேன். என்னடா பிரச்சனை? செல்வத்துக்கிட்ட கொடுத்த பணத்தை கேட்டா அவன் நாடார கேளுங்கிறான். நான் கொடுத்த பணத்தை எல்லாம் நீதான் கையாடல் பண்ணிட்டேங்கிறா. ஐயோ, அடுக்கு மண்ண இது. நான் போய் கையாடல் பண்ணுவனா? முதலாளி, அவனை நம்பாதீங்க. அவன் சொல்றதெல்லாம் சுத்த பொய். ஆண்டவன் மேல ஆன, அதுல இருந்து சல்லி காசு நான் எடுக்கலன்னு அவன் தான் அப்படியே சொல்லிக்கிட்டு. எல்லாத்துக்கும் மேல அவன் அக்கவுண்ட்ல இருந்து நான் எப்படி பணத்தை எடுக்க முடியும்? வீட என் மேல பழி போடுறான். கேட்டியா? நாடா சொன்னதை கேட்டியா? இப்ப என்ன சொல்ற? பொய் சொல்றான் அவன். தயவு செஞ்சு நம்பாதீங்க. எது உண்மைன்னு அவனை இங்க வர வைங்க, நான் நிரூபிக்கிறேன். சீ, வாய மூடுறா. ரெண்டு பேரும் சேர்ந்து காசை வாங்கி ஏப்ப விட்டுட்டு எனக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கிறியா? லீகலா உனக்கு எனக்கு தான்டா ஒப்பந்தம். வெறும் புரோக்கர் மாமா பையனாவன். எனக்கு நீ போதும். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா நீ கூப்பிட வேண்டிய அத்தனை தெய்வத்தை கூப்பிட்டுக்க. உனக்கு தீர்காயுசு இருந்தா இந்த பெருமாளுக்கு வர வேண்டிய பணத்தை கடவுள் ரூபத்துல யாராவது கொண்டு வந்து தருவாங்க. இவனை அடக்கி வைங்கடா. நான் மாணிக்கம், ராஜமாணிக்கம். என்ன வேணும்? எனக்கு வேண்டியது செல்வம். நான் அவன் அண்ணன். எனக்கு அவன் வேணும். அண்ணனோ அண்ணியனோ அது இந்த பெருமாளுக்கு தேவையில்லை. பணம் அதுதான் முக்கியம். அதை யார் கொடுக்கறாங்களோ அவங்க அவனை கூட்டிட்டு போறான். எல்லாம் சேர்த்து மொத்தம் என்ன தர வேண்டி வரும்? வட்டி சேர்த்து மொத்தம் 2.5 கோடி. முடியுமா? முடியாதுக்கா. இங்க வந்துக்கிறேன். ரொக்கமா 50 லட்சம் தரேன். பாக்கிய பத்திரமா எழுதி வாங்கிக்க. பத்திரம்னா? அதான் சொத்து பத்திரத்தை சொல்றாரு. ஓ, சொத்து பத்திரமா? போதும் போதும், தாராளமா போதும். அது என்ன எழுதி விடுறா? கடவுளே, இவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டியே. சார், ஒரு சைன் பண்ணுங்க. மாணிக்கம், நீங்க தான் பாசமுள்ள அண்ணன். உட்காருங்க உட்காருங்க. முதல்ல அவனை அனுப்பு. தம்பி செல்வம், வாங்க தம்பி, உங்க அண்ணன் வந்திருக்காரு. இது என்ன பெருமாள் முகத்துல? அது நம்ம பிள்ளைங்க விளையாண்டது. எந்த பிள்ளைங்க? இந்த பிள்ளைங்களா? ஆமா. செல்வம், இப்ப வண்டியில உட்காரு. பெருமாள், உன் வட்டி வியாபாரம் மாதிரி இல்ல என்னோட அடிதடி விவகாரம். கோதால இறங்கிட்டேன், என்னை எவனும் தடுக்க முடியாது. அப்பாத பெருமாளா இருந்தாலும் சரி, பங்காளியா இருந்தாலும் சரி, போட்டுருவேன். வட பையன் இங்க வந்து தியாகம் செஞ்ச மாதிரி நடிக்கிறதுக்கு தானே உன் ஆளுங்களை வச்சு இவனை கடத்திட்டு போன. அவ கேள்விக்கு நீ பதில் சொல்றியா இல்ல நான் பதில் சொல்லுவா? தியாகம் தான் இது. ஒரு தனியாளா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத இவனுக்காக எழுதி கொடுத்து இந்த தருதலையை உயிரோட மீட்டு கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்காரு. அது தியாகம் தான். அம்மா, உங்களுக்கு தெரியாது, செல்வன் அவரை கொல்றதுக்கு கூட ஆள விட்டாரு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? சின்ன வயசுல இருந்தே நீ செஞ்ச தப்புகளை அடுத்தவங்க மேல தானே சுமத்தி இருக்க.
யார் நல்லவன் யார் கெட்டவன் இப்பவாவது தெரியுதா? யார் நல்லவன் யாரு கேட்டவன்லாம் இப்ப என்னத்துக்கு? சின்ன பையனா இருக்க சொல்லவே இவனுக்கு என்ன கேட்டா எப்பவும் ஆவாது. அதை விடுங்க. ஆனா 10 மாசம் என்ன சுமந்து அதே தாய் தாண்டி ஒன்னையும் பெத்தெடுத்தா நான் எப்படி உனக்கு ஆவம் போட்டேன்? வந்திருக்கிறவன் யாருன்ற விவரம் தெரிஞ்சதுமாவது அண்ணான்னு ஓடி வருவேன்னு நினைச்சேன். கண்டுக்கலையே. எங்க இருந்து நீ வருவ? இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் தானே தட்டிக்கணும்ன்ற பேராசில இருக்கிற பொண்ணுக்கு அண்ணன் இருந்தா என்ன செத்தா என்ன பாசம் வந்துருவா போகுத? என்னடி என்ன ஊரை விட்டு காலி பண்றதுக்காக இதுங்க ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்கல்ல? இதுங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இங்க வந்தனே தவிர இதுங்களோட அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்துல எனக்கும் பங்கு வேணும்னு கேட்கறதுக்காக நான் இங்க வரல. அடுத்தவங்க சொத்து என்னைக்கு எனக்கு வேணாம். நான் பெரிய பணம். என் தாயோட அன்பை இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காம அனாதையா நான் வாழ்ந்து நிக்கிறேன். வாங்க, உங்க அன்பு புரிஞ்சுக்காத இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்க. ஏய், அனாதையா கடந்தவன் எடுத்து என் தம்பியாட்ட நான் வளர்கிறேன். இவன் எனக்கு உயிரை கொடுப்பான். நீ என் உயிரை எடுக்கிறதுக்கு தான் ஆள் அனுப்புவ. நீ நல்லா இருக்கணும் தானே நான் இந்த ஊருக்கு வந்தேன். எனக்கு தான் யாரும் இல்ல, உனக்கு தான் எல்லாருமே கேக்குறாங்களே. அப்புறம் எதுக்குடா இந்த கொலவெறி? ஏதோ தோணிச்சு கொட்டிட்டேன். பட்டா இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன். உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன். என் இடது பார்வையை சின்ன வயசுலயே நான் இழந்ததுக்கு காரணம் நீ தானே. அதை சரி பண்ணி இப்ப வேற கண்ணு வைக்கிற அளவுக்கு வசதி என்னாண்டகுது. இருந்து நான் ஒத்த கண்ணோட இருக்கிறத ஆடையில போற வரைக்கும் என் தம்பி ஞாபகம் எனக்கு இருக்கணும் தான். ஆனா ஆத்திரப்பட்டு என்னை கொல்றதுக்காக ஏவி விட்ட ஆள்கிட்ட கூட நீ என்ன சொல்லி விட்ட? என் எட்டு பக்கம் குத்துன்னு. ஏன்னா எனக்கு அந்த பக்கம் பார்வை இல்லைன்னு தானே. நல்லா இருடா. உனக்கு தேவை பாசம் இல்ல சொத்து தாங்கிறத நான் வந்த இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டா. அப்படியே இருடா. இத்தனை நாளா நான் படிக்கலையே மனசுக்குள்ளேயே ரொம்ப வேதனை பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை படிச்சிருந்தா இந்த மாணிக்கமும் ஒன்ன மாதிரி தான் ஆயிருப்பான் போட்டுக்குது. 6 அடி உள்ள மனுஷாளுங்களை விட 5 அடி உள்ள மாடுங்க எவ்வளவோ மேலும். புரிஞ்சா சரி, நான் வரேன். வாங்க. செல்வம், செல்வம். வேண்டாம் வேண்டாம், நான் எவ்வளவோ தடுத்தும் உன்னை பார்த்தே தீருவேன்னு. நான் செஞ்ச தப்புக்கு வாழ்நாள் முழுக்க உங்க காலடியில விழுந்து கிடந்தாலும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. எதுவும் வேண்டாம். வீடு சொத்து அதிகாரம் எதுவும் வேண்டாம். கடைசி வரைக்கும் என் அண்ணனுக்கு தம்பிய நான் வாழ்ந்தா போதும். போகாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்கண்ணா. விட்றா விட்றா, சின்ன பிள்ளையாட்ட அழுவுறது நிறுத்து. பாவம் கலந்து போயிட்டான்டா. இவனை கூட்டிட்டு போய் கார்ல உட்காருவேன். வருதன் என்ன என்னன்னு கூப்பிட்டான்னு கேட்டீங்கல்ல? அண்ணன் தான். இதெல்லாம் பாக்குறதுக்கு அந்த கடவுள் அவருக்கு ஆயுசு கொடுக்காம கூப்பிட்டுங்க. என்ன இருந்தாலும் திடீர்னு அவருக்கு இந்த முடிவு வந்திருக்க கூடாது. திடீர்னு வந்த முடிவில்லை, அவரை சாகடிச்சுட்டாங்க. நடந்ததை நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். போலீஸும் கோர்ட்டும் அதை நம்பவே இல்லை.
செய்ய சொன்னது யாரு? சொல்ல. நாடர், சைமன் நாடர். நல்லா இருக்கு. இந்த நாடார பத்தின விசாரணை கொழுந்து விட்டு எரியுது. அதான் விஷுவல் இம்பாக்ட். கடன் வாங்கணும்னு அதை கொடுத்து மீட்டவனும் இப்போ ஒன்னா கை கோத்துக்கிட்டானுங்க. அதனால அந்த குடும்பத்துக்கு நான் தான் நான் சார் ஜெர்மன் விமான நிலையத்துல காலடி வச்சது இந்த கோடீஸ்வரன் அவங்க வரவேற்கும் போது நான் எதிர்பார்க்கிற ஒரு ரோமிங் கார் உங்ககிட்ட இருந்து அந்த செல்வரத்னத்தோட சடலத்துக்கு மலர் வளையம் வச்சிட்ட சந்தோஷத்தை நீ எனக்கு தெரியப்படுத்தணும். நீ மலர் வளையம் வைக்க தவறிட்ட என்ன தேடி அவன் வருவான். நான் எந்த கடலுக்கடியில எந்த கோட்டையில இருந்தாலும் சரி என்ன தேடி அவன் வருவான். வருவண்டா. நீ எந்த கடலுக்கடியில இருந்தாலும் நான் வருவேன். வந்துட்டேன். என்னைக்கு நான் உன் கூட சேர்ந்தேனோ அன்னைக்கே நீ ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். நானும் இவ்வளவு நாள் ஃப்ராடா வாழ்ந்ததுனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அப்படிப்பட்ட எனக்கே நீ வெச்சடா பெருமாள் ரூபத்துல ஆப்பு. அதனால எனக்கும் உனக்கு உள்ள கொடுக்கல் வாங்கல இங்கேயே வச்சு தீத்துப்போம். அப்புறம் எங்க வேணா போ. என்ன செல்வா, என்ன பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சும் தில்ல என்ன தேடி என் இடத்துக்கே வந்திருக்க? வருவண்டா. நான் செத்தாலும் இங்க தனியா சாக மாட்டேன். உன்னை யமலோகத்துக்கு அனுப்பிட்டு தந்தாலும் சாவேன். ஆம்பளையா இருந்தா ஒண்டிக் கொண்டு வாடா. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா என் கூட மோதி பாடுறா. அவனை விடுங்கடா. நீ மலர் வளையமக்க தேடி போக வேண்டாம். அவனே வந்துட்டான். இங்கே வச்சிரு.
அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தப்பவே சொல்லி பார்த்தேன், என்னாண்ட வச்சுக்கினா உனக்கு தான் ஆபத்துன்னு. அப்பவும் நீ அணுகுன மாதிரி தெரியல. ஊருக்கே நல்லது செஞ்சு உத்தமரா வாழ்ந்தவரா என் அப்பா. அந்த நல்ல மனுஷனை சாகடிச்சது நீதானே எனக்கு தெரியும். கக்கிட்டா ஆளு. கோர்ட்டுக்கு வெளியே ஏற்பட்ட அவமானத்தால நெஞ்சு வெடிச்சு செத்தது என் உசுர்ரா. அவரு சாவுக்கு காரணமானவனை நான் பழி வாங்கலனா அப்புறம் இந்த மாணிக்கம் வெறும் எருமை தாண்டா. அதுவும் அடிமாட்டுக்கு கூட லாய்க்கலாத எருமை ஆயிடுவேன். அன்னைக்கு உன்னை பார்க்க சொல்லவே சொன்னேன். நான் திரும்ப வரப்ப உன் மேல போத்த கோடி துணியோட தான் வருவேன்னு. நீ ஒரு புலிங்கிறதுனால நான் கொண்டாந்துக்கிறது இங்க கோடி துணி இல்ல, பொன்னாட, சிவப்பு பொன்னாட. முத்தண்ண இருந்தாத 2 கால் ஜடங்களுக்கு 4 கால் மாடுங்க தான் என்னைக்கா இருந்தாலும் ஏத்தது. அதுங்களை தூக்கல போட முடியாத. முத்தண்ணே சொல்லுங்க. எனக்கு இப்ப வலது கண்ணோட சேர்த்து இடது கண்ணு நல்லா தெரியுது. சரி, இங்க நிறைய காளைங்க இது, எருமைங்க இல்லையே? ஏன் இல்லாம? பெல்லாரியை விட இங்க அதிகமா இருக்கு. அப்ப சரி, இனிமே இந்த ஊர்ல தான் நம்மளோட வியாபாரம். இங்க தானே என் அம்மாவும் கூட பிறந்தவனுங்கிறாங்க. வாங்க. அடிதடி சிங்கம் தானடா ஐயா சாமி, அடிதடி சிங்கம் தானடா ஐயா சாமி, இவன் ஏற்றி வைத்த காற்றில் ஆடும் வெற்றி கோடி, ஆண்டி வேடம் வெற்றி சத்தம் பக்கவாக்கம் தப்பும் தவிரும் எட்டு வைக்கும் கொட்டி பாடுவோம். ஆண்டி வேடம் வெற்றி